இன்றைய தலைமுறை குழந்தைகள் வந்து பல குழந்தைகள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பேசுறதுக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசர்வ் டைப்பா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகள வந்து நம்ம நெறைய குழந்தைகள நம்ம பார்க்குறோம். எல்லா குழந்தைகளும் இந்த மாரி தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா, நம்ம பார்க்குற பல குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருக்கிற ஒரு நேச்சர் தான் நமக்கு படுறாங்க. அவங்களோட ஒரு குறிப்பிட்ட ஒரு நண்பர்கள் வட்டத்துக்குள்ளேயே வந்து பேசிக்கிறது. அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல அவங்க படிக்கிற பள்ளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறுகிய ஒரு நட்பு வட்டம் இருக்கும். அவங்களுக்குள்ள மட்டுமே வந்து பழகிக்கிறது. அவங்களுக்குள்ள மட்டுமே வந்து பேசிக்கிறது. இந்த மாரி இருந்துட்டு, வெளியுலக மனிதர்கள வந்து சந்திக்கிறப்போ, ஒரு புதுசா வந்து அவங்க சொந்தக்காரங்களோ, இல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்த ஒரு நபரோ, ஒரு நண்பரோ வர்றப்போ, இவங்கள கூப்பிட்டு இந்த குழந்தைகள கூப்பிட்டு பேசுறப்போ, அவ்வளவு வந்து எளிதா வந்து அவங்க கூட வந்து ஒரு சகஜமான முறையில பேசுறதோ, இல்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்றதோ, இன்றைய காலகட்டத்தில வந்து நம்ம வந்து பல குழந்தைகள்ட்ட வந்து இந்த பிஹேவியர வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து யாருடைய குற்றம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, நீங்க வந்து பள்ளியில வந்து ஆசிரியர்களோட குற்றமா? இல்ல நம்ம வந்து வீட்ல வந்து பெற்றோர்கள் வந்து இந்த மாரியான விஷயங்கள வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? இல்ல குழந்தைகளே வந்து மற்ற குழந்தைகளையும், சமூகத்தையும், வெளி உலகத்தையும் பார்த்து வந்து அவங்களே வந்து இந்த மாரியான பிஹேவியர வந்து அவங்களே வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டுமா? அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, குழந்தைகள் என்றைக்குமே குழந்தைகள். நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து குழந்தை பருவத்தில வந்து எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது. அப்போ சமூகத்தை பற்றிய புரிதலோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படின்னு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் வந்து நிச்சயமா கிடைச்சிரும். அப்ப இது வந்து குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே வந்து எல்லார்கிட்டயும் வந்து நல்லா சகஜமா பேசணும். இந்த ரிசர்வ் டைப்பான ஒரு பிஹேவியரோட இருக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் இருக்கு. இதுவும் வந்து குழந்தைகளுக்கு கற்றல் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அடங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அனைத்தையும் கற்றுக்கொண்ட குழந்தையால் மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த சாதனைகளை எல்லாம் சாதிக்க முடியும். குழந்தைகளின் கற்றல் பருவத்தில் வெறும் பள்ளிக்கூடத்தில் மட்டுமே கற்றல் நின்று விடுவதில்லை. அதையும் தாண்டி அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகி நமக்கு இருக்குது. கற்றுக் கொடுங்கள். குழந்தைகள் அனைவரிடமும் பழகட்டும். நல்லவற்றை கற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில் முன்னேறட்டும்.